ஹாய் கைஸ், இப்போ வந்துட்டு நாங்கள் இந்த ரூமுக்கு, அதாவது ஆர்வி ஸ்டேன்ற ஹோட்டலுக்கு, ஆர்வி ஸ்டேன் ஹோட்டல் வந்துட்டு பெங்களூரில் இருக்கிற இந்த ஹோட்டலுக்கு வந்து ஒரு 15 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. 15 to 20 டேஸ் இருக்கும். ஸோ ஒரு 15-20 டேஸாக இதுதான் எங்களோட ரூமாக இருந்துச்சு. இப்போது வந்துட்டு நாளைக்கு எங்களோட கிராஜுவேஷன், எங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. பிகாஸ் இங்கே ட்ரைனிங்லேயும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும், ஃபைனல் வைவாக இருக்கும். அந்த வைவாவில் பாஸ் ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்டேஷனில் போய் ஒர்க் பண்ண முடியும். ஸோ காட்ஸ் கிரேஸ் ஹேவ் கிளியர்டு ஆல் த எக்ஸாம்ஸ் அண்ட் வைவா. ஸோ நாளைக்கு வந்துட்டு எங்களுக்கு கிராஜுவேஷன் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்க. எல்லோரும் ஓகே யூ ஆர் குட் டு கோ டு த ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் இட். அங்கேருந்து நாங்கள் அப்படியே வந்துட்டு ஏர்போர்ட் போயிடுவோம். ஸோ டுமாரோ இஸ் ஆர் செக் அவுட் இன் திஸ் ஹோட்டல், ஃப்ரம் திஸ் ஹோட்டல். ஸோ இங்கே வந்துட்டு எங்களுக்கு நிறைய மெமரிஸ் நல்லா இருந்துச்சு. இந்த ரூம் வந்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பெரிய ரூமாக இருந்துச்சு, கபர்ட் ஸ்பேஸ் எல்லாமே எனக்கு ஓகே தான், எந்த குறையும் சொல்ல முடியாது. பெட்டாக இருக்கட்டும், வந்த உடனே எனக்கு பெட்டெல்லாம் செட் ஆகலை, பட் ஓகே ரூம் நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஃப்ளோரிங் எவ்ரி திங் இஸ் ஓகே. கொஞ்சம் மிஸ் பண்ணுவோம் இங்கேருந்து போனதுக்கப்புறம். ஸோ இப்போதைக்கு எங்கள் ரூம் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஒரு ஓவரால் வியூ காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இந்த மிரர்களையும் வந்துட்டு நிறைய மெமரிஸ். காலையில் எழுந்திரிச்சோன்னா இந்த அழுகு போது ஃபேஸை பார்க்குறது, 6 o'clock போகிறதுன்றதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். 6 o'clock எழுந்திரிச்சு மேக்கப் போட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணி பார்க்கும்போது வெளியே ஈஸியாக இருக்கும். இந்த மேக்கப்லாம் போட்டு அழகாக இருக்காங்கன்னா அதுக்கு வந்துட்டு அழகாக இருக்கேன்னு நான் சொல்லிக்க மாட்டேன் என்ன, பட் அதுக்கு கிளம்புறதுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கும். ஹேர் ஸ்டைல் பண்ணி அதுவும் என் ஹேர்லாம் கட் பண்ணனால இங்கே பன் நிற்க வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே அப்பாடான்னு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கும் இந்த மிரர் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இந்த மிரர் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணல. இந்த மிரர் ஐம் கோயிங் டு மிஸ் திஸ் ரூம் அண்ட் ஐ லவ் திஸ் ரூம். நாங்கள் வந்துட்டு கொல்கத்தாலேருந்து ஆக்சிஜன் ஹோட்டல்லேருந்து வரும்போதும் இப்படி தான், ஏன்னா நான் டே இன் மை லைஃப் vlog எடுக்கணும், நம்ம ஹோட்டலில் சுற்றி காட்டணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் ஐ டோன்ட் ஹாவ் இனஃப் டைம் டு டேக் தட் வீடியோ அண்ட் ஆல். சடனாக வந்துட்டு எங்களை பெங்களூருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேயும் வரும்போது நான் வந்துட்டு நம்ம டே இன் மை லைஃப் எடுக்கலாம், டே இன் மை லைஃப் இன் ஐ ஃப்ளை அண்ட் இன் ஹோட்டல் அப்படிலாம் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் சுத்தமாக டைம் கிடையாது, எல்லாமே வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னு நினச்சி எல்லாம். ஸோ இதையாவது நம்ம இது கிளியராக இருக்கோ இல்லையான்னு தெரில, பட் இதையாவது நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்துக்கலாம், எப்படி இருக்குது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது.